என்னுடைய தந்தையும் கொடுப்பதில் மிக நல்லவர்கள், வல்லவர்கள் என்றே கூறலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைலாம் பார்க்க மாட்டாங்க. நல்ல மழை ஒரு நாள். 2, 3 நாட்கள் விடாது மழை பெய்யுது ஐப்பசி மாசம். அப்பொழுது உணவுக்கு பஞ்சம். அரிசி ரூ. 5 ரூ. 10 தான் வித்துட்டு இருந்தாலும் உணவுக்கு பஞ்சம். உணவு தானியங்கள் விளைவதற்கு கஷ்டமான நாள் அது. அனைவரும் எங்கள் வீட்டுக்கு தான் வருவார்கள். அப்பொழுது வீட்டில் அரிசி வச்சிருப்பாங்க. அந்த அரிசிய ஒரு நாள் ஒருவர் எனக்கு சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகின்றன. 3 நாட்களாக மழை பெய்கின்றது. எங்கள் வீட்டு வசதி இல்லை. பிள்ளைகள் எல்லாம் பட்டினியாக இருக்கின்றார்கள் என்றார்கள். உடனே அப்பா என்ன சொன்னாரு, அம்மாவ கூப்பிட்டு, "அவருக்கு அரிசி குடுத்து அனுப்பு" அப்படின்னாரு. "இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிற்றே, மணி 4 ஆயிற்றே" அப்படின்றாரு. "செவ்வாயும், வெள்ளியும் பசிக்கு நாள் வைத்துக் கொண்டு வராது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைனா பசி வரக்கூடாதா? அவங்களுக்கு கொடுத்து அனுப்பு" என்பார். அவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை பொங்கல் வைத்து வீட்டில் படைப்பார்கள். அந்த பொங்கல் மீதி அதை கொடு அதை கொடுத்து அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து சென்று கொடு என்பார். அதைப்போல ஒரு நிலைமை எங்கள் வீட்டில் இருந்தது. இப்பொழுதும் அந்த நிலைமை இருக்கின்றது. இப்பொழுதும் நான் உணவுக்கு பஞ்சமில்லை இப்பொழுது. எல்லோர் வீட்டிலும் உணவு இருக்கின்றது. எல்லோர் வீட்டிலும் செல்வம் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது. ஆனால் கொடுப்பதற்கு சில பேருக்கு மனமில்லை. நான் இந்த லைன் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் ஏற்பட்டது. அதனால்தான் 3வது வருடமாக நான் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். மாணவர்களுக்கு பரிசு பொருளாக நான் புத்தகங்களைத்தான் தருவேன். ஏனென்றால் என்னுடைய நண்பர் புத்தகக் கடை வைத்திருக்கின்றார். அதில் தேவையான புத்தகங்களை நீ எடுத்து செல். பணம் நான் பின்னாடி பெற்றுக்கொள்கிறேன் என்பார். அதெல்லாம் வேண்டாம். கடன் என்பது அன்பை முறிக்கும். நான் பணத்தை கொடுத்துவிட்டு நான் புத்தகம் எடுத்து செல்கின்றேன் என்பார். நான் இதுவரை 500 புத்தகங்களுக்கு மேல் கொடுத்திருக்கிறேன். லைன்ஸ் இயக்கத்தில் இணைந்த பிறகு. சால்வை போல்வதை விட புத்தகம் கொடுப்பது சிறந்தது என்று மகேஷ் கவர்னர் சொல்வார். அதைப்போல அவருக்கும் புத்தகம் நான் கொடுத்திருக்கின்றேன். புத்தகம் கொடுப்பது என்பது எனக்கு ஒரு சிறந்த பழக்கமாகிவிட்டது. படிக்கும் மாணவர்களுக்கு வருடா வருடம் முதல் மார்க் வாங்கும் மாணவருக்கு நான் ஒவ்வொரு அதிகமாக இருந்தால் ஆளுக்கு 2000, 2000 கொடுத்து அவர்களை வாழ்த்தி சால்வை போட்டுவேன். சால்வை போடும் இப்பொழுது சால்வை அல்ல, புத்தகத்தை தான் கொடுப்பேன். கொடுத்துக் கொண்டு இருக்கின்றேன். அதனால் புத்தகம் படிப்பது இப்போது பிள்ளைகளுக்கு ஒரு நினைவாக வந்துவிட்டது. அதற்கு முன் என்றால் புத்தகம் படிப்பது ரொம்ப கடினமாக ஒரு செயலாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். மேடைகளில் பேசும்பொழுது கூட, "நீங்கள் தலை குனிந்து புத்தகத்தை படியுங்கள், தலை நிமிர்ந்து நடப்பீர்கள்" என்றுதான் கூறுவீர்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு ஓகே சார். இப்பொழுது அனைவருக்கும் புத்தகம் வருடா வருடம் ரமேஷ் வாங்கும் ரமேஷ் சார், புத்தகம் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கு. யாரு மியூட் பண்ணிடுங்க சார். யாராவது டிஸ்டர்ப் பண்ணா. புத்தகம் கொடுத்தது மீறி இப்போது நடமாடும் நூலகம் என்று என்னுடைய தலைமை ஆசிரியர் செய்திருக்கின்றார். வீட்டிலேயே வைத்திருக்கின்றார். அதில் ஏறக்குறைய 3000, 4000 புத்தகங்கள் இருக்கிறது. அதில் என் பங்கு 200 புத்தகங்கள் நான் கொடுத்திருக்கின்றேன். நான் வீட்டில் வைத்திருக்கும் புத்தகத்தை விட லைப்ரரியில் கொடுத்தால், அதாவது மாணவர்களுக்கு இவரே சென்று கொண்டு சென்று கொடுத்து, அதை படித்து முடித்தவுடன் வேறு புத்தகத்தை கொடுத்துவிட்டு வாங்கி செல்வார். இப்பொழுது அந்த நிலைமை. அதற்கு முன் பள்ளிக்கு சென்று வரும்போது லைப்ரரி ஒன்று இருக்கும் திருப்பூரூரில். லைப்ரரி சென்று ஒரு 1/2 மணி நேரம் அந்த புத்தகங்களை புரட்டி பார்த்துவிட்டு தான் வருவோம். நானும் என் நண்பர்களும். அது
அப்பொழுது இருந்த நிலைமை ஏனென்றால் 4:30 மணிக்கு பள்ளி விடுவார்கள் என்றால், ஒரு 1/2 மணி நேரம் அங்கு படித்துவிட்டு, அதன் பிறகு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். அங்கேருந்து 3 கிலோமீட்டர் திருப்பூர் டூ காலவாக்கம். அதனால நடந்து தான் செல்வோம். நான் ஏறக்குறைய எட் 8வது படிக்கும் வரை நடந்து தான் சென்று வருவோம். அது ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக இருந்தது. இப்போது டாக்டர்கள் எல்லாம் நடக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்கிறார்கள். நாங்கள் அப்பொழுதெல்லாம் நடப்பதே எங்கள் பழக்கமாக வைத்துக் கொண்டோம். காலையில் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவோம். 9, 9:15 பள்ளிக்கு சென்று விடுவோம். பள்ளி ஆசிரியர்களும் அப்பொழுது மதிப்பும் மரியாதையுமாக இருந்தது. மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்களையும், நல்ல கல்வியையும் கொடுக்கும் தொழிலில் இருக்கும் ஆசிரியர்கள் மிக அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு கொடுக்கும் கல்வியை நாம் பெற்று, நாம் வாழ்க்கையில் முன்னேறும் ஒரு வாய்ப்பை அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். அதன்படி நல்ல ஆசிரியர்கள் எங்கள் வீட்டில் ஹைஸ்கூல் போன பிறகு எங்கள் வீட்டுக்கு 2 ஆசிரியர்கள் தங்கினார்கள். ஏறக்குறைய 1 வருடம் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தார்கள். அவருடைய பயிற்சி அப்பொழுது எனக்கு சிறப்பாக இருந்தது. படிக்கும் ஒரு நேரத்தையும் அவர்கள் ஒதுக்கித் தருவார்கள். ஆனால் இன்று அந்த படிக்கும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் படிக்கும் அ உடல், கண்கள், மனநிலை எல்லாம் இப்பொழுது அதிகமாக படிக்க முடியவில்லை. கண் ஒரு 1/2 மணி நேரம் படித்த உடனே கண்ணெல்லாம் வலிக்குது. அதனால படிக்கிறது என்பது இப்பொழுது என்னால் முடியவில்லை. அதனால்தான் எல்லோருக்கும் நான் புத்தகங்களை வாங்கி கொடுப்பது. என்னால் படிக்க முடியாத புத்தகத்தை மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் எழுந்ததின் காரணமாக வருடத்திற்கு எப்படியும் 100 புத்தகங்களை கொடுத்து விடுவேன். லைன்ஸ் இயக்கத்தின் மூலியமாக. பள்ளிக்கு அழைப்பார்கள் என்னை பேசுவதற்காக. அப்பொழுது தலைமை ஆசிரியர் சொல்வார், "நீங்கள் சால்வை எனக்கு தேவையில்லை. புத்தகங்கள் வாங்கி கொடுங்கள். நான் பள்ளியில் லைப்ரரியில் நான் வைத்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கும் பயன்படும்" என்று கூறிய அறிவுரையின் பேரில் நான் வருட வருடம் புத்தகங்கள் வாங்கி பள்ளிக்கும் தருவேன், மாணவர்களுக்கும் தருவேன். அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நான் புத்தகம்தான் பரிசாக அளிக்கின்றேன். அந்த ஒரு நல்ல எண்ணம் எனக்குள் உள்ளது. என்னுடைய உறவினர்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார்கள். அப்பொழுது எங்கள் வீட்டில் 15 பேர் இருப்பார்கள். காலையில் எழுந்தவுடனே ஒரு திருவிழா போல தான் இருக்கும். அவர்கள் எல்லாருக்கும் காஃபி கிடையாது அப்பல்லாம். நீராகாரம் தான். நீராகாரம் குடித்துவிட்டு அவர்கள் வயல் வேலைக்கு சென்று விடுவார்கள். ஆனால் இப்பொழுது நீராகாரம் என்றால் எல்லோருக்கும் என்னவென்றே தெரியவில்லை. காஃபி தான் காஃபி. அதை குடித்துவிட்டு தான் வெளியே செல்கின்றார்கள் இப்பொழுது. இப்பொழுதெல்லாம் அப்பொழுது வீடு நிறைய உறவினர்கள் இருந்தார்கள். இப்பொழுது வீடு தான் நிறைந்திருக்கின்றதே தவிர உறவினர்களை வீட்டில் தங்க வைக்க தங்குவது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். திருமணத்துக்கு முன் என்னுடைய தங்கைகள், அக்கா, அத்தைமார் எல்லோரும் குடும்பமாக இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவங்கவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 1 ஏக்கர் அந்த ஊரில் அப்போல்லாம் விலை கம்மி தான். ஆளுக்கு 1 ஏக்கர் வாங்கி கொடுத்து சிதறமாக வாங்கி கொடுத்தார். வாங்கி கொடுத்து அவங்க தொழிலை செய்து நன்றி சார். கேக்குதா? எனக்கு மட்டும் தான் கேக்குது. கேட்குது சார். சிதறமாக கொடுத்து அவர்கள் தொழிலை செய்து கொள்ள எங்களுடைய தந்தை, பெரியப்பாவும், அப்பாவும் 20 பேர். அப்பாவுக்கு அக்கா 3 பேர். என்னுடைய அத்தைமார்கள். சிறப்பாக நான் அவர்கள் வீட்டுக்கு சென்றால் சிறப்பாக கவனித்துக் கொள்வார்கள்.
மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது உறவினர் வீட்டுக்கு செல்வதே ஏன் நாம் அங்க 1 மணி நேரம் கூட அங்க இருக்க மாட்டோம். போவாங்க, காஃபி குடுப்பாங்க, பேசிட்டு வந்துடுவோம். அதற்கு முன் 2 நாள், 3 நாள் கூட தங்கியிருப்போம். அந்த உறவின் அழுத்தம் அவ்வளவு நன்றாக இருந்தது. ஏனென்றால் அந்த நாட்களில் என்ன செய்தாலும் அது ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வார்கள். இப்பொழுது ஏன் வீட்டுக்கு வருகின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் எல்லோரிடமும் ஏற்படுகிறது. ஏனென்றால் அன்று பொருளாதார நிலை இல்லை என்றாலும் அன்பு இருந்தது. எல்லோரும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்று அன்பு என்றால் என்னவென்றே தெரியவில்லை. அந்த நிலைமையில் இருக்கின்றார்கள். என்னுடைய நண்பர்கள் எனக்கு பெரும் உதவி செய்கின்றார்கள் இப்பொழுது. எதுவாக இருந்தாலும் நண்பர்களிடம் அதற்கு முன் தகவல் சென்று அடைவதற்கு ரொம்ப கடினம். ஏன்னா ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா தான் அவர்களுக்கு தெரியும். இப்போ அப்படி கிடையாது. ஃபோன் பண்ண உடனே வந்து விடுவார்கள். என்ன தேவை என்று. ஒரு நாள் இரவு வயிற்று வலி. என்ன செய்வதே தெரியவில்லை. உடனே ஃபோன் செய்தேன். அங்கேருந்து உடனே வண்டி எடுத்துட்டாங்க. வீட்டில் வண்டி இருந்தாலும் அவங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. வண்டி எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் செட்டிநாட்டில் சேர்த்து பார்த்தால் எனக்கு வயிற்றில் பெத்த பையில் கல் இருக்கிறது. அது உடனே நீங்கள் உடனே பார்க்க வேண்டும் என்றார்கள். காலையில் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர்கள் உடன் இருந்தார்கள் என்றால் எங்கள் தாய் தந்தை செய்த ஒரு நல்ல காரியம்தான். இப்பொழுது கூட எங்கள் ஊரில் நான் அழைத்தால் போதும் வந்து விடுவார்கள். ஆனால் இந்த அரசியலுக்கு மட்டும் செல்வதில்லை. அரசியல் எல்லாருடைய நட்பையும் எடுத்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தினால் எந்த அரசியலுக்கும் செல்வதில்லை. ஆனால் நண்பர்களிடம் காட்டும் அன்பு என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது கூட ஒரு ஆசிரியர் நாளைக்கு வகுப்பெடுக்க பயிற்சி கொடுக்கப் போகின்றார். அவர் நல்ல கவிஞர், நல்ல புத்தகம் எழுது ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கின்றார். அந்த புத்தகம் கூட நான் நற்பலையில் கொடுத்திருக்கின்றேன். அவர் சிறப்பான புத்தகம், கவிதை நூல். அதே போல் என்னையும் ஒரு புத்தகம் எழுத சொன்னார். ஆனால் என்னுடைய நிலைமை அந்த அளவுக்கு இல்லையே சார். நான் எப்படி ஏனால் 1/2 மணி நேரம் கூட புத்தகத்தை புரட்டி பார்க்க முடியவில்லை. உங்களுடைய புத்தகத்தை நான் வாங்கினே தவிர அந்த புத்தகத்தில் இன்னும் முடிக்கவில்லை. ஆனால் படிப்பது என்பது எனக்கு இப்போ சிரமமாக இருக்கின்றது. சொல்லுங்கள், உங்கள் புத்தகத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று அன்று வாங்கி 5 புத்தகங்களை வாங்கி 5 பேர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அது ஒரு சிறப்பு. அவருக்கு செய்யும் நான் ஒரு தொண்டாக நான் நினைக்கின்றேன். ஆசிரியர்கள் ஒரு தமிழ் ஆசிரியர் சீனிவாசன் என்பவர் பெயர். அவர் வகுப்புக்கு வந்தவுடனே மாணவர்கள் அவரை எழுந்து நின்று வரவேற்று அவர் அமர்ந்த பிறகுதான் மாணவர்கள் அமர்வார்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மாணவர்களிடம் இருந்தது. மாணவர்கள் அன்பாக நடந்து கொள்வார்கள். இப்பொழுது இந்த நாளில் வீட்டில் யாராவது வருவார்களா என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் என்னுடைய நண்பர்களை கூட நான் வீட்டுக்கு வாருங்கள் என்றுதான் அழைப்பேன். விருந்தோம்பல் என்பது எங்களுடைய சிறப்பு. வீட்டுக்கு வாருங்கள். வெளியே அங்கேருந்தே ஃபோன் பண்ணி பேசிட்டு போகிறேன். எங்களுக்கு என்ன தெரியும்? ஃபோனில் தான் பேசுகிறோமே தவிர நேரில் பார்க்க முடியவில்லை. மாதத்தில் ஒரு முறையாவது வீட்டுக்கு வாருங்கள் என்றுதான் நண்பர்களை அழைப்பேன். நிறைய பேர்களை நான் அழைக்கின்றேன். சில பேர்கள் தான் வருவார்கள். அந்த உறவுகளின் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது உறவுகளை கண்டாலே சற்று விலகியே செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது.
ஏனென்றால் உறவுகள் எந்த நேரத்தில் என்ன பேசுவார்கள் என்று தெரியவில்லை. நண்பர்கள் எந்த நேரத்திலும் நமக்கு நம்முடைய குறைகளையும் கருத்துக்களையும் கேட்டுக்கொள்வார்கள். அவர்கள் நண்பர்கள் இருக்கும் வரை எனக்கு குறையும் இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு நேரமும் நிறைய இருக்கின்றது. அந்த முறையில் என்னுடைய உறவுகளை விட நான் இப்போது நண்பர்களைத்தான் அதிகமாக நேசிக்கின்றேன். அஹ் யோஷி நிறுவனத்தில் என்னை நாராயணன் அவர்கள் என்னை இணைத்தார்கள். அவர் இருக்கும் வரை அந்த யோஷி நிறுவனத்தின் பயிற்சியில் கலந்து கொண்டோம். அதன் பிறகு நற்பொழிக்கு வந்தோம். நற்பொழியில் வந்த பிறகு உங்களுடைய உறவுகள் எனக்கு கிடைத்தது. அப்படியே இப்பொழுது வைகரை சங்கமத்தில் நாம் இணைந்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் கேட்பது ஒரு பயிற்சியாக அமைந்தது என்பது எனக்கு மிக மிக சிறப்பு. ஆனால் என்னால் பேச முடியாத சற்று தெருமாறிதான் பேச வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் நான் பேசி பழக்கமில்லை அதிகம். லைன் இயக்கத்தில் சேர்ந்த பிறகுதான் எனக்கு பேசவும் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுப்பார்கள். அதையும் சற்று தடுமாறிதான் பேசுவேன். தொடர்ச்சியாக பேச வேண்டுமென்று நினைப்பேன், பயிற்சியும் எடுப்பேன். ஆனால் அங்கு மேடையில் நிற்கும் பொழுது பேசுவது என்பது மிக சிறப்பாக இருந்தது. சிறப்பாக அமையவில்லை. அதனால்தான் நிறைய பேச்சுக்களை நான் நற்பொழியில் கூட ஒரே ஒரு முறை தான் பேசியிருக்கின்றேன். அவர்களும் வாய்ப்பு கொடுத்ததினால் இப்பொழுது முதலில் வைகறை சங்கமத்தில் முதலில் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக பேச வேண்டும் தான் நினைக்கின்றேன். ஆனால் வார்த்தைகள் விட்டு விட்டு வருகின்றன. தடுமாற்றங்கள் இருக்கின்றது. வயது ஒரு பக்கம் இருந்தாலும் நினைவுகள் அந்த அளவுக்கு இல்லை. அதனால்தான் அப்போது பள்ளியில் விளையாட்டு என்றாலே எல்லோரும் அதில் இருந்து கொள்வோம். நானும் 4 முறை பரிசுகள் கோப்பைகளை வென்றிருக்கின்றேன். நீண்ட நாள் என்னுடைய வீட்டில் வைத்திருந்தேன். அந்த கோப்பைகள் எல்லாம் கலர் மாறிப்போச்சு. அதனால எல்லாம் எடுத்து போட்டாங்க. சால்வைகள் லைன் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு சால்வைகள் நிறைய போடுவார்கள். அந்த சால்வைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் வருபவர்களுக்கெல்லாம் திருப்பி போட்டு விடுவது சால்வைகளை. அப்படியும் சால்வைகள் மீது இருக்கின்றன. அரசியல்வாதிகளுக்கு தான் சால்வைகள் வாங்குவார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் ஒரு இயக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சால்வைகளும் பரிசு பொருள்களும் வருகின்றது என்றால் அது நான் சேர்ந்திருக்கும் லைன் இயக்கத்தில் தான். லைன் இயக்கத்தில் சேவைகளை செய்வோம். நிறைய மாணவர்களுக்கு புத்தகங்களை தருவோம். நிறைய பேருக்கு அன்னதானம் செய்வோம். நிறைய பேர்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை போக்கும் வகையில் அவருக்கு பொருள் உதவிகளும் செய்வோம். நல்ல இயக்கம் அது வாழ்வாங்கு வாழ அந்த லைன் இயக்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் லைன் இயக்கத்தில் இணைந்த பிறகுதான் இந்த அளவுக்காவது பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எல்லா கவர்னர்களும் நல்லாக பேசுவார்கள், பயிற்சி எடுப்பார்கள். ஒவ்வொரு பயிற்சியில் நாம் கலந்து கொள்வேன். அப்பொழுதுதான் அந்த பயம் என்பது தெளிய வந்தது, தெளிவு ஏற்பட்டது. இன்னும் கூட பேசுவது என்றால் பயமாகத்தான் இருக்கின்றது. ஏன் தனியாக அமர்ந்து கொண்டு பேசும்போது கூட என்னால் அந்த சிறப்பான முறையில் பயிற்சி கொடுக்க முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம்தான். அதனால்தான் பேசுவது என்பது எனக்கு பேச சொன்னால் கூட நான் முடியாத ஒரு நிலையில் நான் இருந்து விடுவேன். ஆனால் இப்பொழுது பேச வேண்டும் என்று ஆர்வம் இருக்கின்றது. அதை சீராக அமைத்துக் கொண்டு பேச வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். முடியவில்லை. இருந்தாலும் என்னுடைய உரையை நான் சிறப்பான முறையில் எடுத்துச் செல்கின்றேன் என்ற ஒரு பெருமை இருக்கின்றது. இந்த வாழ்க்கை வெறும் கல்வி நிலை என்பது அப்போது ஆசிரியர்கள் தேடி சென்று நாங்கள்
பயிற்சி அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். ஆனால் இப்பொழுது ஆசிரியர்கள் ஒரு இடத்தில் வரவழைத்து மாணவர்களை அமர வைத்து பள்ளியிலேயே அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கின்றோம். அது தினமும் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பள்ளியிலேயே அவர்களுக்கு பயிற்சிகளை தருகின்றோம் படிப்பதற்கு. அது ஒரு சிறப்பு. அவர்களுக்கு அந்த மாலை வேளையில் ஸ்நாக்ஸ் டீ பிஸ்கட் கொடுத்து அவர்கள் உற்சாகப்படுத்தி ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை நல்ல முறையில் கவனித்து பரீட்சையில் நல்ல முறையில் மார்க் வாங்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பு. இப்போது கூட போன வருடமும் ஆளுக்கு 3 பேர் ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து அவர்களை வாழ்த்தினோம். இந்த வருடமும் ஒரு மாணவி அரசினர் பள்ளியில் 98 மார்க் வாங்கியிருக்காங்க. 498 மார்க். ரொம்ப ஏழையான குடும்பம். அவருக்கு நிதி உதவி என்று வேண்டும் என்று கூறினார்கள். இப்பொழுது அடுத்த மாதத்தில் அவர்கள் பள்ளியில் விழா ஒன்றை நடத்தி அந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்க வேண்டும் என்று கூறினார்கள். நானும் 5000 ரூபாய் நான் பரிசு வழங்குகின்றேன். ஒரு புத்தகம் நான் கொடுக்கின்றேன் என்று கூறினேன். தலைமை ஆசிரியர் அதை வரவேற்று நிகழ்ச்சி நடக்கும்போது உங்களை அழைக்கின்றோம் என்றார்கள். அது எனக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் நல்ல மாணவர்களை நாம் தத்தெடுத்து வளர்ப்பது முடியாத காரியம். ஏனென்றால் அந்த அளவுக்கு மாணவர்களும் வருவார்கள் என்பது தெரியாது. அதுவரை அவர்களுக்கு தேவையான பொருள் உதவி கொடுத்து அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தலைமை ஆசிரியரிடம் கூறியதால் அவரும் ஏற்றுக்கொண்டார். அந்த மாணவிக்கு அழைத்து நீங்கள் அவருக்கு பரிசுகளை வழங்குங்கள் என்றார்கள். அதே போல இன்னொரு பள்ளி அங்கேயும் 94 மார்க் 95 மார்க் 2 பேர் வாங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த நிகழ்ச்சியில் அழைத்து அவர்களுக்கும் பரிசளிக்க வேண்டும் என்றார்கள். இந்த லைன்ஸ் இயக்கத்தில் சேர்ந்ததினால் பிள்ளைகளில் எங்களை பார்க்கும் பொழுதே சல்யூட் அடிப்பார்கள், வணக்கம் என்பார்கள். அந்த ஒரு பெருமை இப்பொழுது லைன் இயக்கம் எங்களுக்கு சென்றிருக்கின்றது என்றால் மிகையாகாது. ஒரு மனிதனாக பிறந்தால் அவன் என்ன செய்கின்றான் என்பதுதான் முக்கியத்துவம். அதுதான் மற்ற அந்த பிறப்பின் பலனை அனுபவிக்க முடியும். ஒன்றுமே செய்யாமல் வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் மற்றவர்களையும் யாரும் பார்க்காத உறவுகளைப் போல இருந்துவிட்டால் என்ன செய்வது? அதனால்தான் நான் லைன் இயக்கத்தில் இணைந்து சேவைகள் செய்வதனால் பெரும்பாலும் என்னை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் தாமோதரன் என்றாலே திருப்பூரில் கூட தெரியும். அன்று கூட நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். நிகழ்ச்சி சொல்லும்போது என்னை மாணவர்கள் எப்பொழுதுதான் அவர்கள் பார்க்கிறார்களோ தெரியவில்லை. பார்க்கும்போது வணக்கம் சொல்லி வரவேற்றார்கள். அது ஒரு சிறப்பான சிறப்பாக அமைந்தது என்று என் மனதுக்குள் என்னையே நான் பாராட்டிக் கொள்வேன். ராமநாதன் என்ற ஒரு கவர்னர் சொல்லுவார், உன்னுடைய செயல்களை நீயே பாராட்டிக்கொள், உன் முதுகில் தட்டிக்கொள், அப்பொழுதுதான் உனக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் வாழ்த்துவார்கள் என்று நீ நினைக்காதே, மற்றவர்கள் பாராட்டுக்களை நீ நினைக்காதே, உன்னுடைய பாராட்டுக்களை நீயே தெரிவித்துக் கொள். பின்னால் கையை எடுத்து சென்று முதுகில் தட்டிக்கொள், அது உன்னை வாழ வைக்கும், உன்னை சிறப்பான முறையில் நடத்தி செல்லும் என்று அவர் கூறினார். அந்த நினைவு நல்லாக இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு நிகழ்ச்சி, என்னுடைய தந்தை அதுதான் 3 நாட்கள் ஆனதை ஒரு வண்டி வாங்கி நான் ஓட்ட கற்றுக்கொண்டேன். ஓட்ட கொண்டிருக்கும்போது ஒரு பள்ளியின் தாளாளர் புஸ்தகம்லாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று
செங்கல்பட்டு போகணும்னு சொன்னார். சரி என்று செங்கல்பட்டுக்கு வந்து ஒரு காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இல்ல, காஞ்சிபுரம் போனோம்னாரு. அங்கிருந்து சென்று வருவதற்கு மணி 3:30 ஆச்சு. அதுவரைக்கும் என்னுடைய தந்தை அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவரும் சாப்பிடவில்லை. நான் 3:30 மணிக்கு வந்தேன். சாப்பிட்டியான்னு கேட்டாரு. இல்ல சாப்பிடல அப்படின்னேன். போய் சாப்பிட்டுட்டு வான்னாரு. சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு 4:15 வந்தேன். அப்பொழுது எனக்கு மாறு வலிக்கின்றது. என்னை கீழே படுக்க வை என்றார். அவரை எடுத்து நானும் மனைவி 2 பேர் தான் வீட்டில் இருந்தோம் அப்போது. பையன் கூட இல்லை. இது கீழே படுக்க வைத்தோம். தண்ணீர் கேட்டால் தண்ணீர் கொடுத்தோம். அவ்வளவுதான். இதை ஏன் கூறுகின்றேன் என்றால், நான் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார் என்ற ஒரு நிலைமை அப்பொழுது எனக்கு இருந்தது. அதனால் என்னுடைய தந்தையின் நினைவு நாளில் அனைவருக்கும் அன்னதானம் அளித்து சிறப்பிக்கு ஒவ்வொரு வருடமும் அதை செய்து கொண்டு வருகின்றேன். அதை ரயில் இயக்கத்தில் சேர்ந்ததாலும் மட்டுமல்ல, அவருடைய நினைவு நாளில் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு அன்னதானம். அவர் எனக்காக நான் காத்துக் கொண்டிருந்தார் என்றால், அவருக்கு அவருக்காக நான் செய்ய வேண்டாமா என்ற ஒரு எண்ணம். ஒவ்வொரு வருடமும் கோவிலான சென்று கோவிலுக்கு அன்னதானத்துக்கு பணம் கட்டி விடுவேன். வெளியிலும் கண்டெய்னரில் போட்டு பேக் பண்ணி, இல்லை இப்பொழுதெல்லாம் கண்டெய்னர் விலை அதிகமாகி போய்விட்டதால் பொட்டலம் கட்டி கொடுத்து விடுவார்கள். ஆளுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்து அனுப்புவோம். அதனால் அப்பொழுது நாங்கள் லைன் இயக்கத்தில் ஆரம்பித்த அந்த அன்னதானம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நிறைய அன்னதானங்கள் செய்கின்றார்கள். இப்போ அன்னதானத்துக்கே ஒரு வரைமுறை இல்லாமல் சென்று விட்டது. நிறைய அன்னதானம் அவர்கள் வாங்குகின்றார்கள். பாதி உணவை உண்டுவிட்டு அப்ப திருப்பதியில் வாங்கி வைத்துவிட்டு செல்கின்றார்களே, அதே போல இப்பொழுது நிலைமை. அதனால்தான் நாங்கள்லாம் பேக் பண்ணி கொடுத்துடுறது லைன்ஸ் இயக்கத்தில். அதை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. கோவிலாண்ட யாரும் வைக்கிறதில்லை. போகும் வழியிலே சாப்பிட்டு விடுவார்கள். அந்த ஒரு நல்ல பழக்கத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். யாராக இருந்தாலும் ஒரு பாக்கெட் முடியவில்லை என்றால் ஒரு தட்டில் வைத்து கொடுத்து விடுவோம். அதனால் அந்த அன்னதானம் இப்பொழுது கோவிலில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது லைன் இயக்கத்தினால் என்றும் கூறலாம். இல்லை என்றால் என்னுடைய தந்தையின் நினைவு நாளில் நாங்கள் லைன் இயக்கத்தோடு சேர்ந்து செய்வது அந்த ஒரு நினைவு அனைவருக்கும் வந்து அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால் கன்க்ளூட் பண்ணிக்கலாம் நீங்க. ஆமா சார், முடிஞ்சு போச்சு. 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. இப்பொழுது கூட எல்லோரும் வந்தார்கள். செவ்வாய்க்கிழமைக்கு வந்தால் 10 மணி வரைக்கும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். அது எங்கள் லைன் இயக்கத்தின் பெருமை. ஆனால் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போராது. சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் வர வேண்டும். வைகறை சங்கமத்தில் இணைந்ததினால் இதையெல்லாம் நான் பேச வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நற்பலரியில் இருந்ததை விட சங்கமத்தில் இருந்ததினால் பெருமை அடைகின்றேன். சங்கமம் நல்ல முறையில் வளர வேண்டும். சங்கமத்தில் இன்னும் நிறைய நண்பர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் சேர்த்து விடுவேன். இப்பொழுதுதான் நான் ஒரு கவிஞரை சேர்த்திருக்கின்றேன். அவருடைய நண்பர்களை சேர்ப்பார். நான் இன்னும் நண்பர்களை சேர்த்து அடுத்த தடவை நான் பேசும்பொழுது ஏறக்குறைய ஒரு 10 பேர்களை நான் சேர்த்து விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சங்கமத்திற்கு, வைகறை சங்கமத்திற்கு என்னுடைய நன்றியையும், சங்கமத்துக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் கூறி, இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் என்னுடைய மனம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி தாமோதரன் ஐயா, மிகவும் சிறப்பு.
நன்றி சார். உங்களுடைய பின்னூட்டத்தை தினசரி கேட்டிருக்கிறேன். ஆனா உங்களுடைய பேச்சை இன்னைக்கு தான் முதல் நான் கேட்கிறேன். மிக அருமையான பேச்சு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிட்டு நீங்க சிறு வயதுல இருந்து இன்று வரை உள்ள கிட்டத்தட்ட அனைத்து நிகழ்வையும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. ஒரு நாள் உங்க கூட இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது திருப்பூர்ல. அப்பயே நன்றி. உங்களுக்கு நன்றி. இந்த நன்றி சார். ஊர்ல உங்களுக்கு இருக்கிற மதிப்பு, மரியாதை இதெல்லாம் வந்து நான் ஐயா நீங்க மியூட் பண்ணிக்கங்க. நன்றி சார். மதிப்பு மரியாதை எல்லாம் நான் கண் கூட பார்த்தேன். ஒரு பள்ளி பயிற்சி நிக்கில் ஃபவுண்டேஷனுக்காக பள்ளியில பயிற்சிக்காக வந்தபோது அந்த நிறைவு விழாவில் நீங்க நிறைய புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கினதையும் நான் பார்த்தேன். அன்று நடந்த அன்னைக்கு அவங்களுக்கு செலவு பண்ண ட்ரைனர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணதெல்லாம் நீங்க உங்க ஸ்பான்சர் பண்ணதையும் தெரிந்து கொண்டேன். ஆக்சுவலி என்னன்னா இதெல்லாம் நம்ம நீங்க பேசுறது அத்தனையும் உண்மை அப்படிங்கிறத கூடவே இருந்து பார்த்த ஒரு பர்சன் நான். மிக அருமை. அது மாதிரி உங்களுடைய அறப்பணி தொடரட்டும். ஒரு லயன்ஸ் கிளப் இயக்கம் மூலமாக இருந்து நிறைய அறப்பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தந்தையோட நினைவு நாளில் அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. மிக அருமையாக சொன்னது, பேக் பண்ணி கொடுத்துடுறதுன்றது இன்னும் கொஞ்சம் இந்த வேஸ்ட் ஆஃப் ஃபுட்டை குறைக்கும். அது மாதிரி நல்ல நோக்கோட நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணி தொடரட்டும். அது மாதிரி வைகறை சங்கமத்தில் மாதம் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசணும். ஏதோ ஒரு தலைப்பில் நல்லாவே பேசுகிறீங்க. அருமையாக இருந்தது. நன்றி. இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவங்க நம்ம தளத்தில் யாராக இருந்தாக்கா அவங்க அன்மியூட் பண்ணியே சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்க. ரமேஷ்யா சொல்லுங்க. அதுதான் அது அடியன் இப்போ ஹெல்த் பற்றி சொன்னேன். ஒரு 2-3 நாளா ட்ராவல்லாம் போயிட்டு வர வேண்டியது இருந்தது. சண்டிகாரை பார்க்குறோம், பஞ்சாப் அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ஹெல்த் ரொம்ப அப்செட் ஆகிட்டு. பிரபஞ்ச சக்தி இப்போ நட்பு ரீதி மூலமாகவும் நம்ம வைகரி சங்கம் மூலமாகவும் நிறைய பயனை நான் தாமோதரம் ஐயா சொன்ன போல பல பயன்களை பெற்றவன் நான். நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க, கூட்டு பிரார்த்தனை. எனக்கு உடனே சுபமாக இருக்கு. நிறைய நல்லது நடந்திருக்கு. அன்பு கூர்ந்து அடியனையும் இப்போ நினைவில் கூர்ந்து இந்த இதுலேயும் தளத்துலையும் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அன்பு கூர்ந்து சரியாகணும். எனக்காக மட்டும் இல்லை, நம்ம தோழர் லோகநாதனுக்காகவும் வீரசேகரனுக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா. நன்றிங்க ஐயா மில்டன் ஐயா. நம்மளுடைய மில்டன் சார், லோகநாதன் ஐயா, நாகவல்லி மேடம் 3 பேருக்கும் வந்து உடல்நலம் சீராக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு வீரசேகரன் ஐயாவை சேர்த்துக்கலாம். வீரசேகரன் ஐயா ஃபீவர்னு போட்டிருந்தாங்க. அவருக்கும் உடல்நலம் தேர வேண்டி ஒரு பிரார்த்தனையை வைப்போம் கடவுளிடம். அதே சமயம் உலகம் முழுவதும் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகளோடும் அனைவருக்கும் ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம் பெற்று நீலாயுடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வைத்து ஃபீட்பேக் செஷனில் நுழைவோம். நம்ம ஏற்கனவே நேற்று தான் சிஸ்டம் பற்றி பேசணும். அழகாக 5 பேர் மட்டும் கை உயர்த்திருக்கிறாங்க. மிக மிக அருமை. மீதி பேர் வந்து அவங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் கொடுத்து, மீதி பேர் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை நேற்றுக்கு அழகாக வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்தா மாதிரி அழகாக கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது இதை பற்றி பார்க்குறதுக்கு. நம்ம 5ன்னு சொன்னோன்னா கரெக்டாக 5 பேரோட நிறுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. பிருத்திவிராஜ் சார், உங்கள் ஃபீட்பேக். அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள் உறவுகளே. ரொம்ப அருமையான ஸ்பீச். அதாவது தாமோதரன் சாரை யாரு இன்னைக்கு பேச வச்சிங்க அப்படிங்கிறது தெரியல. யாரோ ஒருத்தர் முயற்சி எடுத்திருக்கீங்க சார், நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ்அப்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய நன்றிகள். அதாவது ஒரு 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 தந்தை வந்து தன்னுடைய குழந்தையுடைய மழலை பேச்சை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அந்த சந்தோஷம் நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 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 வயதான ஒரு ரொம்ப மிகவும் அருமையான ஒரு மனிதர் எப்பவுமே நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதுல அசரவே மாட்டாரு தாமோதரன் ஐயா. இன்னைக்கு வந்து அவர் அண்ணாலும் இன்னாலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ரொம்ப எவ்வளவு அழகா நேர்த்தியா எடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது இத்தனைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இவ்வளோ சாதிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வயது காரணமாக எவ்வளவு வார்த்தைகள் தடுமாறி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது. ஆனா எந்த விதத்திலையும் எங்கேயுமே உங்களுடைய வார்த்தை தடுமாற்றம் அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மந்திரியா இருக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு பேசுறது இல்லை. அதான் ரொம்ப ஓப்பனா சொல்ல போனதுதான். ரொம்ப அருமையான ஸ்பீச் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து வாங்க. எங்களுக்கு வந்து உங்களுடைய பேச்சை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான பேச்சு. தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ பிருத்திவிராஜ் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கண்டிப்பாக அவருடைய ஸ்பீச் மாதம் ஒரு நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நன்றி. மில்டன் ஐயா, உங்கள் ஃபீட்பேக். ரொம்ப சிறப்பா பிரிதிராஜன் ஐயா சொன்னது போல அவரை இந்த தளத்துக்கு அழைத்து அவருடைய பின்னூட்டத்தை இதுவரை கேட்டது நம்ம அனைவரும் இன்றைக்கு அவருடைய பேச்சு கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கம், அதாவது இதுல சர்ச்சில் அப்புறம் மற்ற இடங்கள்ல லைன்ஸ் கிளப் மற்ற இடங்கள்ல எல்லாம் இது மாதிரி நிறைய சர்வீஸ் பண்றவங்களுக்கு ஒரு பேர் டைட்டில் ஒன்று கொடுப்போம். டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா சர்விங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சர்விங், அதாவது எப்பவுமே அவங்க உதவிக்கரம் நீட்டுபவர்கள் அவங்க. அதாவது என்ன சொல்றது, இந்த பழைய பாட்டு வரும், நம்ம லோகநாதன் அருமையா பாடுவாரு, தளத்துல இருக்காரா இல்லைன்னு தெரியல, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு கொடுக்கிற தெரிந்த மனம் ஜீசஸ் சொல்றதுதான். அதாவது என்ன சொல்றதுன்னா கொடுங்க, எல்லாரும் தெரியும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கொடுங்கள் கொடுக்கப்படும் 100 வார்த்தை இருக்கு. எப்போ கிடைக்கும் அப்படின்னா when you give you will receive. இதுதான் நாட் ஓன்லி ஜீசஸ், நெப்போலியன் சொல்றது. இது செய்யறாருன்றது அதை இப்போதான் இத்தனை நாள் கழிச்சு இப்போதான் தாமோதரனோட பயணம் இருந்தாலும் இப்போ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அவர் பேச வச்ச சகோதரர்கள், குறிப்பா ரமேஷ் சார் நிச்சயமா பங்கேற்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமோதர் சார்கிட்ட நான் பேசணும் ரொம்ப நாளாக நினைச்சிருந்தேன், அந்த வாய்ப்பும் கிடைக்கல, ஏதோ காரணத்தால மிஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஐயா நீங்க வாங்க பேசுங்க. நம்ம அனைவரு சார்பிலும் எவ்ரி மந்த் நீங்க கண்டிப்பா நீங்க பேசணும். ரொம்ப சிறப்பு. இந்த தடுமாற்றம் இல்லைன்றது மட்டும் இல்ல, உங்க மூலமா பல மாற்றங்களும் வரும்ன்றது தெரியும், பல பின்மாற்றங்களும் மாறும்ன்றதுக்காக நீங்க வரணும், எவ்ரி மந்த் வரணும், பேசணும் என்று அனைவர் சார்பும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சிறப்பு அடியனுக்காக பிரார்த்தனை பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மில்டன் சார். கண்டிப்பாக அவரை பேச வைப்போம். இப்போ பேச வச்சது யாருன்னு தெரியல, அநேகமா சுமதி மேடம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிப்போம். சுமதி மேடம், உங்க ஃபீட்பேக். தேங்க்யூ சார். வைகரை வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய சிறப்பான நிகழ்வில் கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு என்னுடைய செஷனை வேற ஒருத்தர் எடுக்க சொல்லிட்டு உள்ள வந்தேன். என்ன சாம்பவம் சாருக்கு ப்ரோக்ராம் பண்றாரு, நம்ம கண்டிப்பா கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நோட் பண்ணி வச்சிருந்தாரு. நிறைய விஷயங்களை சொல்ல முடியாம ஒரு பதட்டத்துல ஒரு விஷயங்கள்லாம் சொல்லாம இருக்காரு. பட் இருந்தாலும் கூட ஒரு கூட்டு குடும்பம் எவ்வளவு சிறப்பா இருந்தது, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வசதிகள் கம்மியா இருந்தது, மனநிறைவு அதிகமா இருந்தது. இன்னைக்கு வசதிகள் அதிகமா இருக்கு, ஆனா மனநிறைவு எங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் அவர் நேற்று என்கிட்ட பேசினாரு. ஸோ இன்னைக்கு ஏன் அந்த தடுமாற்றம் பதட்டம் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு பேச்சு கொடுத்துருக்கீங்க தாமோதரன் சார். நீங்க பதட்டவே படாதீங்க, இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஊக்குவித்தவர்கள் தான். ஊக்குவித்தவர்கள் ஊக்குவித்தால் சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தளத்துல இருக்கிற அத்தனை பேரும் அந்த ஊக்குவிக்கிறவங்க தான். நீங்க கண்டிப்பா மாதத்துல ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க. இந்த விஷயத்துல நீங்க பெரிய பேச்சாளராக கண்டிப்பா வருவீங்க, பதட்டம் இல்லாம பேசுவீங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அந்த நாள் ஞாபகங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நண்பர்கள் கூட இருந்த அந்த இப்போதும் நண்பர் கூட சொன்னீங்க பாருங்க, நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்துட்டாங்கன்னா எல்லாமே நல்லதாதான் நடக்கும். அதை சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்களுடைய இது பண்ணும்போது. நானும் ஒரு நாள் தாமோதரன் சார் கூட பயணம் பண்ணியிருக்கேன், திருப்பூர் முருகனுக்கு தரிசனம் பண்ணிருக்கேன். அவருடைய வேல்யூ என்னன்றது தெரியும். உள்ள போன உடனே எங்களுக்கு எல்லாம் மரியாதை. இதுகிட்ட முருகர்கிட்டவே கூட போயிட்டு உட்கார வச்சு அந்த கர்ப்பகரகத்துல உட்கார வச்சு நல்ல மரியாதை செலுத்தி அனுப்பிச்சாங்க. ஸோ அப்ப அவருக்கு அந்த இடத்துல செல்வாக்கு இருக்கின்றது. நான் கண்டு கூட பார்த்தேன், எங்க ஃபேமிலியோட போயிருந்தோம். அந்த மாதிரி நம்ம திருப்பூர் போனா நமக்கான ஒரு சொந்தம் அங்க இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருமே நம்பி போகலாம். ரமேஷ் சார் போயிருக்காரு, அவர் ஸ்கூல்ல போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நானும் வீட்டுக்கு போக முடியல, அன்னைக்கு அவங்க துணைவியார் வீட்டுல இல்லை, அதனால போக முடியாத சூழ்நிலை வச்சு அன்னைக்கு நல்லா உபசரிச்சு நான் ஒரு ஹோட்டல்ல போய் நான் காசு கொடுத்துட்டு எனக்கு முன்னாடி போய் காசு கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. ஏன் சார் பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஊருக்கு வந்துட்டு நீங்க காசு கொடுக்குறதா, உங்க வீட்டுல இருந்து தான் நான் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன், வீட்டுல யாரும் இல்லை, அதனால தான் நான் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு குடும்பத்துக்கே டிஃபன்லாம் வாங்கி கொடுத்தாரு சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மரபு இருக்குல்ல,
அந்த உறவினர்களுக்கு இருந்தாங்கன்னா இந்த பரிமாறுதல், உணவு பரிமாறுதல், அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கும் அவர்கிட்ட அதை பார்க்க முடியும். அந்த நாள் ஞாபகத்துல எனக்கு அன்னைக்கு அவர் செஞ்ச அந்த ஞாபகம் இன்னும் என் மனசுல இருக்கு. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல தாமோதரன் சாருக்கு. நன்றி சார். நீங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் எமோஜிலாம் போட்டு அவரை அங்கீகாரம் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சுமதி மேம். அருமை. ஜெகநாத் சார் உங்க feedback. நன்றி ரமேஷ். அனைவருக்கும் காலை வணக்கம். வீரசேகரன் ஐயா, மில்டன் ஐயா, லோகநாதன் ஐயா அவர்கள் உடல் நலம் தேறி வர வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டுகிறேன். தாமோதரன் ஐயாவோட கன்னி பேச்சில் அவர் ஏற்கனவே பேசியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இந்த தலைப்பில் அவரோட பேச்சு ரொம்ப இனிமையா இருந்தது. அவரை பத்தி நிறைய பேர், அதாவது ரமேஷ், ராமசாமி சாரு, இப்போ சுமதி மேடம் எல்லாரும் சொல்லும்போது அவருடைய அந்த திருப்போரூர்ல அவருடைய ஆளுமை வெளிப்படுது. அவருடைய ஈகைத்தன்மையும் நிறைய நேரங்கள்ல வெளிப்பட்டிருக்கு. அவர் குழந்தைகளோட கல்வியை ஊக்கப்படுத்துறதுக்கு அவருடைய பரிசு பொருட்கள் வழங்குறது அதெல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியது. அதை கேட்கும்போது மனதுக்கு இதமாக இருக்கிறது. அவருடைய கல்வி பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஜெகநாத் சார். அருமையா ஃபீட்பேக் கொடுத்தீங்க. மரம் சிங்கர்வேல் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றோம். நைட்டு வீட்டில் படுத்துடுறோம். காலையில ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு நம்ம அப்பா அம்மா எழுந்திரிச்சு இந்த வீடு கூட்டிட்டு வாசல் தொடிச்சிட்டு உட்காந்து ஒரு டீயை வச்சுட்டு பேசிட்டு இருக்கப்ப அந்த காலையில நாள் நைட்டு அந்த மழை பெஞ்சு காலையில அந்த இனிமையான ஒரு அழகான சூரிய உதயம், அந்த தென்றல், மிதமான தென்றல் காத்தோட அந்த காஃபியோ டீயோ இல்ல நீராகாரமோ குடிச்சிட்டு நம்ம அப்பா அம்மாட்ட மனசுட்டு பேசிட்டு இருப்போம் பாருங்க. அந்த மாதிரியான உணர்வு தான் இன்னைக்கு தாமோதரன் ஐயா கொடுக்குறப்ப உண்மையாலுமே எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க நல்லா பேசலின்னு யாரும் சொன்னா? மிக அருமையா பேசுனீங்க. அதாவது இந்த கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க. அது மாதிரி உங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைய மெதுவா எழுந்திரிச்சு நடக்க வைப்பாங்க. அப்பா அம்மான்னு சொல்லி கொடுத்தவொடனே பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்த வைகரையும் நிறைய பேர்த்துக்கு நம்ம நல்ல ட்ரெயினரா இருக்கவங்க திரும்ப திரும்ப பேசுறதோட இந்த மாதிரி முயற்சிச்சிட்டு இருக்கவங்கள நம்ம துவக்கி விட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த சமுதாயத்துக்கு கிடைப்பாங்க. இது ஒரு துவக்கமா இருக்கட்டும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். தாமோதரன் ஐயா, மில்டன் சார், வீரசேகரன் சார் அனைவரும் உடல் நலம் பெற ஆண்டவனை மனதார வேண்டிக்கிறேன். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக அமையுமாக. சங்கற்பம், அருட்பேராற்றல் கருணையினால் நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி சிங்கர்வேல் ஐயா. அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நன்றி. இந்த நிகழ்வு அருமையான ஒரு ஃபீட்பேக்கா இருந்தது. ஐயாவோட 1 நிமிட ஏற்புரை. வைகரை சங்கமத்தில் எனக்கு பேச வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சுமதி மேடம் அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாட்களாக தொடர்ந்து நீங்கள் பேச வேண்டும் என்று, கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும் என்று கூறினார்கள். என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு, ஏனென்றால் நட்புறையில் அவர்கள்தான் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஒரு நாள் பேசுவதற்கு. அதுக்கப்புறம் நட்புறையில் பேசவில்லை. ஏனென்றால் பேச்சு தடுமாற்றம் ஏற்படுவதால் பேசுவதற்கு நானே கேட்கவில்லை. ஆனால் இப்பொழுது வைகரையில் சங்கமத்தில் இருக்கும் பொழுது அனைவருடைய நல்ல கருத்துக்களையும் நல்ல புகழ்ச்சியான வாழ்த்துக்களையும் கேட்கும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு சங்கமத்தில் இணைந்திருக்கின்றோம் என்ற ஒரு பெருமையோடு பேசலாம்